ஐயாவோட உடம்பு அங்கே வர்றதா கேள்விப்பட்டோம். ஆமாம், அடக்கம் 2 மணிக்கு வச்சுருக்கோம்ல. கேட்டியா? அவன் வச்சிருக்கானாம்ல. அப்புறம் தம்பி, ஒரு முக்கியமான விஷயம் சொல்லுங்க. அது ஒன்றும் இல்லை தம்பி, முறையாக பார்த்தா ஐயாவோட உடம்பு இங்கே தான் வரணும். அது பரவாயில்ல, இருந்துட்டு போட்டோம். ஆனால் மூத்த பிள்ளை சங்கரமண்டியன் தானேயா கொல்லி வைக்கணும். அப்படி பார்க்க போனால் அவன் தானேயா மூத்தவன். வேறு எதுவும் பேசுறதுக்கு இருக்கா? இல்லை தம்பி, நான் அவன் கொல்லி வைக்கிறதானப்பா சரியாக வரும். எல்லாம் வீட்டுக்கு யாரும் ஒன்றா வரலாம் போகலாம். ஆனால் வர்றவங்க 10ஓட 11 இருந்துட்டு போயிட்டா யாருக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. என்ன விளங்குதா மாமா? பாத்தியானே, 10ஓட 11 வந்துட்டு போகணுமா? அவன் பேசுறான்னு நீங்களும் கேட்டுட்டு இருக்கியா? இப்போ கேட்டில அவன் பணத்துக்கு கொல்லி வைப்பா, நம்ம என்ன இந்த போட்டோ கொல்லி வைக்கணுமா? மாமா, கவி எந்தி உள்ள போலாம். அவன் பேருக்காகவும் ஊருக்காகவும் கொல்லி வைக்கணும்னு நினைக்கான். நாங்கள் உரிமைக்காக கொல்லி வைக்கணும்னு நினைக்கோம். வாழும்போது தான் எங்கள் அப்பா எங்களோட முடிச்சா வாழலை. அவர் செத்ததுக்கு பிறகு அவர் செய்ய வேண்டியது முடிச்சா செய்யணும்னு நினைக்கும். இதில் என்ன தப்பு இருக்கு? அந்த பையன்கிட்ட பேச வேண்டியது பேசியாச்சு, அவன் ஒத்து வரல. போலாம் மாமா, என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம். சங்கரபாணி ஊருக்குள்ள ஒரு மாதிரி தகவல் இருக்கு, உண்மையா? ஆமாம், அவங்க கண்டிப்பாக வருவாள்ல. வரதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை, உங்களுக்குள்ள பிரச்சனை வச்சுன்னு வந்துடக்கூடாது, அதான் கேட்கேன். அவங்க வந்து பிரச்சனை பண்ணால் பிரச்சனை வரத்தான் செய்யும். வரத்தான் செய்யணும். எப்படி யோசிக்கி? ஏற்கனவே உங்கள் மேலே கேஸ் அதுன்னு கிடக்கு. நீங்கள் பாட்டுக்கு ஏதாவது ஒன்று செஞ்சு விட்டீங்கன்னா நாளைக்கு பெரிய பிரச்சனையில போயிடும். அதுக்காக என்ன பண்ணுனீங்க? நடக்கிறது நடக்கட்டும்னு அப்படியே விட்டுறலாங்கிறீங்களா? இதே உங்களுக்கு நடந்தால் உங்கள் அப்பனை கொல்லி வைக்காம விட்டுவிடோ? ஏங்க எதுக்கு எதை முடிச்சு போடுறீங்க? நாலு பெரிய மனுஷனை கூப்பிட்டு பிரச்சனை இல்லாமல் மத்தியஸ்தம்பளம் தான் நாங்கள் சொல்கிறேன். காப்பி எடுங்க, காப்பி எடுங்க, காப்பி எடுங்கன்னு சொல்லுதம்லா. என்ன சொன்னீங்க இப்போ? என்ன அந்த சங்கரபாணி உங்களை சமாதானப்படுத்துறதுக்கா அங்கிருந்து இங்க அனுப்பிச்சானோ? ஏமா 4 பேர் வச்சு மத்தியஸ்தம்பளம் தானே சொன்னேன். இந்த மத்தியஸ்த கித்தியஸ்தல இங்க வந்து பேசிட்டு இருக்காதே. ஏன் தம்பி கொல்லேப்பா, அதை நாங்க கண்குளிரா பார்க்கணும். சும்மா தேவையில்லாத வேலையில பாத்துக்கிட்டு பொம்பளை சுடுகாட்டுக்கு வர மாட்டாவியா? ஆனா நாங்க சுடுகாட்டுக்கு வருவோம். எதுக்கு? என் தம்பி கொல்லி வைக்கிறத பாக்குறதுக்கு. ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோம்யா. சின்ன வயசுல எங்க ஆத்தா எங்க கையை பிடிச்சிட்டு ஒரு ஆட்டு வழியா கூட்டிட்டு போகும்போது கூத்தியா போறா, கூத்தியா பெத்த பிள்ளை போது, கூத்தியா போறா, கூத்தியா பெத்த பிள்ளை போது, கூத்தியா போறா, கூத்தியா பெத்த பிள்ளை போது ஒவ்வொருத்தரும் சொல்லும் போது எங்களுக்கு தலையா வலிச்சது. எங்க மனசு வலிச்ச வலி உங்களுக்கு தெரியுமாயா? எங்க அப்பா ஆத்தா செஞ்ச தப்புக்கு நாங்க தண்டனை அனுபவிக்கணுமோ? இப்ப மத்தியஸ்தக்கு தேர்தலுக்கு வந்து பேசிட்டு இருக்கே. நாங்க அவமானப்பட்டிருக்கோம்யா, நாங்களே சரி செஞ்சுக்கிறோம். இசைக்கு நாளைக்கு ஏதாவது சட்ட ஒழுங்கு பிரச்சனை வந்தா நான் தான் ஆக்ஷன் எடுக்க வேண்டியது இருக்கும். நமக்குள்ள மனசா வராம பாத்துக்குங்க, சரியா? தலைவரே, தலைவரே, உங்க பேர் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? என்ன சொன்னாலும் மூஞ்சியை உருன்னு வச்சிருக்கான். சரி, நானே சொல்லுறேன். அம்பலவாணனோட வித்து ஆடலரச, ஆடலரசனோட வித்து நவரச, நவரசனோட வித்து என் அப்ப நடராச, நடராசனோட வித்து நான் தான் நளினமூர்த்தி. நளினமூர்த்தியோட வித்து